இந்த மல்லிப்பூ வெறியும் கட்டியாச்சே, ஒரு கவுரு இருந்தா எடுத்துன்னு வாங்க. கட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்பதான் பூ வாடாம நல்லபடியா இருக்கும். சரிங்க பாட்டி. வழக்கம் போல வேக வேகமா கட்டி முடிச்சிட்டிங்கல்ல. தினம் கட்டி பழக்கின கையிலம்மா, இதுதானே என் பழப்பே. அதான் இந்த வேகம்லாம். சரியாதம்மா சொல்றீங்க. ஆனா இந்த வயசுல உங்களுக்கு இந்த கஷ்டம் தேவையா சொல்லுங்க. சிவா, முரளி, அசோக், பத்மநாபன் சொல்லி எல்லாரும் சேர்ந்து உங்களை தத்தெடுத்துக்கிட்டாங்க அம்மாவா. இப்படி இருக்கும்போது 4 பேர் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரில் இருந்து கஷ்டப்படணுமா இப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு? அதை சொல்லுங்கத்த. நான் கூட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், பாட்டி நீ என் வீட்லையாவது வந்து இருந்துரு பாட்டின்னு சொல்லுவேன். அதை கூட கேட்டதில்லை இவங்க. அம்மா புஷ்பா, உன் மாமியாரை வச்சு நீ சமாளிக்கிறதுக்கே உனக்கு நேரம் பத்தலை. இதில் நான் வேறு என்னத்துக்கு? அதுவும் இல்லாமல் நான் தான் சொல்லிக்கிறேனே ஏற்கனவே. அது நான் இருக்கிற வீடு என் புருஷன் கட்டின வீடு எனக்காக. அந்த வீட்லேயே தான் நான் கடைசியில் கட்டையில் போகிற வரைக்கும் இருக்கணும். கடைசி வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட்ணும். அவ்வளோதான் என் ஆசையே. அதனால தான் யார் வீட்டுக்கும் போகாமல் இருக்கிறேன். இந்த மாதிரி விசேஷ நாளில் மட்டும்தான் வருவேன். இந்த ஒரே பதிலை சொல்லி தான் எல்லாரையும் ஆஃப் பண்ணுவாங்க. சரி விடுமா, ஆகட்டும், வேலையை பாருங்க எல்லாரும். கடகடன்னு பூவை கட்டுங்க. அப்படியே வச்சுன்னு கிடக்குறீங்க. சரிங்கம்மா, அதை கட்டிடுறோம். ஏம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே காலை நீட்டி உட்காருங்கம்மா. இல்லைன்னா அந்த சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுங்க. முது வலிக்காது இவ்வளோ நேரம் உட்காந்து கட்டினதுக்கு. ஐயா அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலம்மா எனக்கு. நீங்கள் வேலையை பாருங்க. நான் கடகடன்னு சாமந்தியை கட்டுறேன். சாமி படத்துக்கெல்லாம் வைக்கணும்ல, நீங்கள் அதை முடிச்சிருங்க. எம்மடியா குழந்தைய யாராவது கூப்பிட்டு கவுரு ஒன்று இந்த பூ எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லு. அப்படியே விடக்கூடாது வெளியே. சரிங்க பாட்டி, இதை கூப்பிடுறேன். கனி, சத்யா, யாராச்சும் வாங்குறீங்க, ஒரு கவர் எடுத்துட்டு வாங்க. அந்த வரமா, என்ன கவரு? அங்க கீழே விழுந்திருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. பூ வாங்கின கவர் தானே அது, அதை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, அதை எடுத்துட்டு வரேன். காலெல்லாம் எடுக்காத, கையில எடு. பாராவுல கொஞ்சமாவது உடம்பு வணங்குதா பத்தி அதுக்கு. இந்தாங்கம்மா. திம்புரு பிடிச்ச கழுத. அடிக்காதீங்கம்மா. என்ன இருக்க, அப்பா கிட்டே போய் சொல்றேன். போடி போய் சொல்லு. எனக்கு என்ன பாருடா, புஷ்பாக்கு தைரியம் வந்துருச்சு போலியே. அப்படியே பேரு சொல்லியா கூப்பிடுறாமா? அவளை இருடி, உன்னை நல்லா திருவுறேன் பிடிச்சி. மாமா ப்ளீஸ்மா, விட்டுருங்கம்மா, தெரியாம சொல்லிட்டேமா. சரி, பாட்டி பக்கத்துல பூக்கட்டி வச்சிருப்பாங்க பாரு, அது இந்த கவர்ல போட்டு பத்திரமா ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு போய் வை. சரிம்மா, பூவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அப்படியே அங்கே போகிறேம்மா. ஏன்னா சித்திக்கு இப்போ மருதாணி போட போகிறாங்க. பக்கத்துல இருந்து பார்க்க போகிறேன். போடி, அதெல்லாம் என்னத்துக்கு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ, நான் குட் கேர்ள்மா, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்வேன். நம்பிட்டேன் போ. சிரிப்பு பாரு நல்லா. அடி எங்கப்பா, ஒரு மருதாணி வைக்கிறதுக்கே இவ்வளோ பில்டப்பா, பயங்கரமா இருக்கு. எல்லாம் எங்க அம்மாவோட ஏற்பாடு தான். வரப்போற மருமகளுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனா இந்த வீட்டு பொண்ணு எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் போதெல்லாம் என் அம்மா ஒன்றும் பண்ணல. சும்மா பிரியாவை கூப்பிட்டு மருதாணி போட சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆனா அவளுக்கு மட்டும் பாருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. உண்மையிலேயே நீ ரொம்ப பாவம் மணி. உனக்கு இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் இந்த நந்தினி தான் காரணம். அவளெல்லாம் நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது மணி. நீ சும்மா விடாத அவளை. எனக்கு எவ்வளவு ஆத்திரமா வருது தெரியுமா இதெல்லாம் பார்க்க. உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம் வருதே, அப்ப இந்த வீட்டு பொண்ணு எனக்கு எப்படி இருக்கும்? இதுல நந்தினி எனக்கு ஃப்ரெண்டு வேற. சி, அவளெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. சரி கோவப்படாத. நீ இப்படி கோவப்பட்டு பேசுறதுனால மட்டும் நந்தினியை பழி வாங்கிட முடியாது. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், சரியா? சரிங்க சௌமியா, அந்த இன்ஜெக்ஷனை கொடுங்க. சரி மணி, நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கோனோட முனையில இன்ஜெக்ட் பண்ணணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். நீ வேற எங்கன்னா குத்திட்டுன்னு வையே, பிரியாக்கா மருதாணி போடும்போது அந்த பக்கத்துல இருந்து மருதாணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். சரி சௌமியா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மருதாணி வச்சதுமே அவளுக்கு கை எரிய ஆரம்பிச்சிருமா, இல்ல வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எரியுமா? எப்ப எரிய ஆரம்பிக்கும் அது எனக்கு சரியா தெரியல. ஆனா மேக்ஸிமம் 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஏன் கேக்குறேன்னா, போடும்போது எரிஞ்சிருச்சுன்னா உஷாராயிடுவாங்கல்ல, மருதாணில எது ஃபால்ட்டுன்னு. அதான் ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் எரிஞ்சதுன்னா தான் கரெக்டா இருக்கும். ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் தான் எரியும், நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். சரி இன்ஜெக்ஷனை கொடுங்க. இந்தா பார்த்து கேர்ஃபுல்லா போடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போய் இன்ஜெக்ட் பண்ணு, நான் அங்கே போய் நிற்கிறேன். யாருன்னா வந்தாங்கன்னா சிக்னல் கொடுக்குறேன். டக்குன்னு இன்ஜெக்ஷனை ஒழிச்சு வச்சிரு. நம்ம இங்கே கேஷுவலாக வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி சீன் போட்டுக்கலாம், சரியா? சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப மருதாணிக்கு ஊசி போட்டு டாக்டர் ஆயிட்டேன். மணிமேகலை மருதாணி டாக்டர். மணி, தயவு செஞ்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத, பொறுமையா பண்ணு. சரி இன்ஜெக்ஷன் போடுறேன் நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம். அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஆனா என்ன, இந்த இன்ஜெக்ஷன் என் ஃப்ரெண்டை போட்டு இப்ப பாடாப்படுத்த போதி, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு இதெல்லாம் வேணும். அவ போய் எரிஞ்சு போகணும், அவ உட்காந்து அழுகணும், எங்கேஜ்மெண்ட்டே வேணான்னு சொல்லணும். எல்லாம் அபசகுணமாவே நடக்குது நம்மளுக்கு. நம்ம ஃபீல் பண்ணணும் உட்காந்து. என்கேஜ்மெண்ட் என்ன, உன் அண்ணன் நீ கூட வேணான்னு சொன்னாலும் சொல்லுவா. என் அண்ணன் அவ வேணான்னு சொல்லிட்டா என் அண்ணன் யாரை கல்யாணம் பண்ணுவாரு? கொன்னுடுவேன் அவளை. என் அண்ணனை மட்டும் வேணான்னு சொன்னானா? சரியான பைத்தியமா இருக்கும் போலியே இது. சந்தோஷுக்கும் நந்தினிக்கும் கல்யாணமே நடக்க கூடாதுன்னு பேசணும்னு பார்த்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சௌமியா, எதுவும் பேசாம இருக்கீங்க? ஒண்ணுல மணி, நீ உன் வேலையை பாரு ஒழுங்க. அப்புறம் சௌமியா, நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன
நான் நந்தினி மேல கோவமா இருக்கேங்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி அவளை கஷ்டப்படுத்துறேன். நீங்க எதுக்கு நந்தினியை கஷ்டப்படுத்துறீங்க? ஐயோ, என்ன குட்டி சத்தம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் எங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்? லூசா நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓ அப்படியா, சரி சரி. நான் கூட நந்தினி உங்களை ஒரு தடவை கண்ணத்திலேயே ஓங்கி அடிச்சா பாத்தீங்களா, அதுக்காக தான் அவளை பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். சேச்சா, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி நான் பழி வாங்கணும்னா ஆஃபீஸ்லயே அவளை நிறைய விஷயத்துல நான் பழி வாங்கியிருக்க முடியும். ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ணல. எனக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. நீ ஏதோ ஹெல்ப் கேட்டியங்கிறதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உன் பக்கம் நியாயம் இருக்கு. நீ ரொம்ப பாவம், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்க சௌமியா, நீங்க உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு தான். நான் கூட உங்களை ஒரு காலத்துல தப்பா நினைச்சிட்டேன், சாரி. சரி, நான் இப்ப ஒரு கோனுக்கு போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் 2 கோனுக்கும் போட்டுட்டா? போடு போடு. இந்த பைத்தியத்தை நம்பி பெருசு பெருசா பிளான் போட்டு வச்சிருக்கேனே நானு. ஆனா சௌமியா, உனக்கு இருக்க ஒரே சான்ஸ் இதுதாண்டி. இதை விட்டுட்ட சந்தோஷம் உனக்கு கிடைக்கவே மாட்டான். எப்படியாவது இவளை பிரெயின் வாஷ் பண்ணி நந்தினியையும் சந்தோஷையும் பிரிக்கிறதுக்கு இவ மூலியமாவே எல்லாத்தையும் பண்ணணும். அப்பதான் படியெல்லாம் இவன் மேல வரும், சந்தோஷி என்கிட்ட வருவான். புத்தி கட்டத்தனமா இந்த மணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த மாட்டியா நீ? எல்லாத்தையும் நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க பாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கோனில் போயிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எல்லாத்தையும் நீ பார்த்துப்பங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் நீ நடக்க விட்டுட்டுல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னமோ ஒன்று, ஆனால் ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு காட்டி கொடுக்குற, அதுவே போதும். நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளோதான். அவள் சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஷில்பா மருமகளே, நீயா பேசுகிற? திரும்பிடி. நீங்களாத்த? நான் கூட பிள்ளையார் தான் பேசிச்சுன்னு நினைச்சேன். நினப்ப வர வர வாத்தக்காரி மாதிரியா ஆயின்னு வர நீ. ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? அவளும் இப்படித்தான் சாமி முன்னாடி உட்காந்து பேசின்னு இருப்பா. எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நீயும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல அத்தை, அதான். நடக்கும்டா, நந்தினி என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும்னு தானே வேண்டின்னு இருக்கிற. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ வருத்தப்படாது. சரிங்க அத்தை. அப்புறம் இந்த மருதாணி கோணெல்லாம் ஏற்கனவே உன் அத்தைக்காரி வச்சு பூஜை பண்ணிட்டாலே, பூஜையும் முடிச்சுட்டு எடுத்துன்னு போய் அந்த ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டா. நீ எதுக்குமா மறுபடியும் அதை வச்சு பூஜை பண்ணின்னு இருக்கிற? அதுவும் அத்தை, அது வந்து ஸ்பெஷல் பூஜை அத்தை, ஸ்பெஷல் பூஜை. போட்டதும் மருந்து நீ செவந்துடணும்ல, அதுக்குதான். ஆமா, அதுக்குதான். வித்தியாசமா இருக்குதுங்க அம்மா இந்த காலத்து பசங்க. சரி சரி, என்னமோ ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க பூஜையை. நாங்க பாத்துக்கணும் அத்தை. சரி சரி ஆகட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. அத்தை நைட் என்ன டின்னரு? வேற என்ன, சப்பாத்தி தான். உங்க வீட்ல நைட்ல வேற என்னத்த செய்வாங்க? இதுல பன்னீர் பட்டர் மசாலாவும் சேரலாம் ஆட்டக்காரி. இதுக்கு என்ன வேற வேலை வாங்கிட்டு இருக்கா அவன். போலமினே போறாங்க அத்தை. சரி காயத்ரி, சொல்லுடா. அந்த 2 நாய்ங்களும் சாமி முன்னாடி எதுவும் பேச விரும்பல. சரி, நீ அந்த கோன் எடுத்து கொடு, நான் போயிட்டு கோனை மாற்றி வச்சிடுறேன். அதுங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வெளியே வந்துருச்சுங்க இப்போதான். சரிடா, ஆனால் அதுங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது, பார்த்து பண்ணு. அதெல்லாம் வராதுரி, நான் ரூமில் ஷேர் எடுத்துன்னு போய் போடுற மாதிரி கோனை மாற்றி வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? சரி ராகுல், அப்புறம் அந்த கெமிக்கல் கலந்த கோனை கையில் எடுக்கும்போது பார்த்து எடுடான்னு. உன் கையில் எதனா ஆகிட போகுது. க்ளவுஸ் எதனா போட்டுட்டு போறியா, இல்லை கவர் ஏதாவது தரவா? டக்குன்னு எடுத்து அதில் போட்டுரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நான் பார்த்துக்கிறேன். கையில் பற்றக்கூடாதுல, அதுக்கு தான் பார்த்துன்னு. நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ராகுல், கோன் எடுத்ததுமே குப்பை தொட்டியிலெல்லாம் போட்டுறாதா, வீட்டுக்கு பின்னாடியும் போட்டுறாதா. சின்ன பசங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ அதை எடுத்து எங்கன்னா ஓரமாக வச்சிரு. அப்புறமா அதை டாய்லெட்டில் வச்சு ஃப்ளஷ் பண்ணிடலாம், சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், சரியாடா? டாய்லெட்டில் வச்சு ஃப்ளஷ் பண்ண போறியா? அடியே என்னாடி, இந்த கோனை வச்சு எவ்வளோ பெரிய பிளானெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் நான். அதெல்லாம் பண்ண முடியாது. கோன் எடுத்து பத்திரமா தான் வைப்பேன். ஆனால் டாய்லெட்லாம் ஃப்ளஷ் பண்ண வேணாம். அதை எங்கே ஃப்ளஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய், என்னடா சொல்கிற? பேச்ச குறடி, நான் என் வேலையை பார்க்குறேன். நீ அந்த ரூம் கிட்ட வந்து நில்லு. யாருன்னா வந்தாங்கன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்லு. சரி, நான் போகிறேன். போ. என் பொண்டாட்டியவே பயப்பட வச்சிட்டீங்க லேடி நீங்கள் 2 பேரும். இன்னைக்கு பாருங்கடி என்ன ஆக போகுது உங்களுக்குன்னு. நந்தினி, பிரியா மேக்கப் போடுறதுக்கு கூப்பிடுது உன்னை. மேக்கப்பா? சிச்சி, மேக்கப் இல்ல, மருதாணி வைக்கிறதுக்கு கூப்பிடுது, வா. அதுக்கு தான் வரேன். சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் தான் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப? போர் அடிக்கல உனக்கு? நாள் ஃபுல்லா அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க. குட்டி சாத்தா, அவன் வேலையை பார்த்துட்டு போ, அவ வருவா. என்ன சந்தோஷ், தங்கச்சி போய் குட்டி சாத்தா அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவ எவ்வளவு அக்கறையா கூப்பிடுறா நந்தினிய. அப்படி சொல்லுங்க சௌமியா, என்னை எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சந்தோஷ் இப்படி பண்றீங்க? பாவம், அவ சின்ன பொண்ணு. அதுக்கு இல்ல சௌமியா, இதுக்கு மேல இந்த சௌமியாவை பேச விடக்கூடாது. சந்தோஷ், நந்தினி, பிரியா மேக்கப் போடுறதுக்கு கூப்பிடுது உன்னை. ரிலாக்ஸா இருங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம மணி தானே. அதுக்கு இல்ல, என்ன போருன்றா பரவ. இடுங்க, உங்க தங்கச்சி தானே. அதுவும் அவ என்ன தப்பாவா சொல்லிட்டா? நீங்க கொஞ்சம் போர் தானே. நந்தினி,
சும்மாங்க. கடவுளே பத்திக்கிட்டு வருது இதை பாக்குறதுக்கு. நல்லா தானே இருக்கு இது ஒண்ணு. அப்புறம் கைஸ், இப்படியா ஹால நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? நந்தினி வாயேன், மருதாணி வைக்க கூப்பிடுறாங்க. வர சௌமியா. சரிங்க சந்தோஷ், நான் போயிட்டு வரேன். இருடி, நானும் வரேன். எங்க மருதாணி வைக்கிறத பாக்குறதுக்கு 1 ஹவருக்கு மேல ஆகும். உட்காருவீங்களா ஒரே இடத்துல நீங்க? உன் கூட விடிய விடிய கூட உட்காருவேன் நானு. 1 ஹவர் உட்கார மாட்டேனா? வா, உன் மருதாணி காயிற வரைக்கும், காஞ்சதுக்கு அப்புறம் இது எப்படி பதிஞ்சிருக்குங்கிறத வரைக்கும் பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிறேன். வா. நாட்டி ஃபெலோங்க நீங்க. சரி வாங்க போவோம். போலாண்டி. வாடி மணி, போலாம் வாங்க சௌமியா போலாம். என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே சந்தோஷம் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா இவ. சி, என்ன ஜென்மமா இருப்பாளோ. எவ்வளோ ஆடுறியோ ஆடுடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயோ அம்மானு கதறி அழ போற. நந்தினி, கை வலிச்சதுன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுக்கு, என்ன அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி பிரியா. அப்புறம் கையை ஜிவ்வுன்னு இழுத்துச்சுன்னா சொல்லு, ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். சரி சரி, இப்போதைக்கு எதுவும் ஆகல. ஆச்சுன்னா சொல்றேன். உன் கைக்கு மெஹந்தி போடுறதுக்கே சந்தோஷமா இருக்குடி எனக்கு. ஏன் அப்படி சொல்ற? உன் கை நல்லா நீளமா அழகா இருக்குல்ல, அதான் எவ்வளவு பெரிய டிசைன் வேணாலும் போடலாம் இதுல. ஓ அப்படி. சரி சரி, தேங்க்ஸ். பிரியா, எவ்வளவு நேரம் ஆகும் நந்தினிக்கு மருதாணி போட்டு முடிக்க? ஒரு 1 ஹவர்ல போட்டுருவேன். அப்படியா, சரி சரி. ஏன்டி கேக்குற? சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா நீ? சாணியா எட்டி உதைக்கலாமா இருக்குது அது மூஞ்சியை பாக்குறப்பலாம். அக்கா. என்னடி? இல்ல, இதே வீட்டில் தான் உங்களுக்கும் மெஹந்தி வச்சாங்க, மணி அக்காவுக்கும் மெஹந்தி வச்சாங்க. அப்பெல்லாம் மாப்பிள்ளை இந்த மாதிரி வந்து ரூம்ல உட்காந்தது இல்லைல்ல. சந்தோஷம் மட்டும் ஏன் இங்க வந்து உட்காந்துருக்காரு? அது அவர்கிட்டயே கேக்குறதானே? ஐயோ, எதுக்கு வம்பு? நான்லாம் கேட்கல. அண்ணன் ஒன்னும் சொல்ல மாட்டாரடி, கேளு. இல்ல வேணாம். பெரிய மண்டா என்ன குசு குசுன்னு பேசி நிக்கிறாங்க? எவ்வளவு பொறுமையா பேசினாலும் இவருக்கு மட்டும் காதுல விழுந்துரும். ஒண்ணு இல்ல மாமா. அது எப்படியா? நீ உங்க அக்கா காதுல ஓதி நின்றத நான் தான் பார்த்தேனே. என்ன விஷயம்னு சொல்லு. என் புருஷன் இருக்கானே, பிரில்லியன்ட். ஏண்டி மாமா கேக்குறாருல, சொல்லு. புருஷனும் பொண்டாட்டியும் விட மாட்டீங்க போலியே என்ன? மாமா, அது வந்து எதுக்கு இப்ப வந்து போய் நிலழுத்துன்னு இருக்கிற? டக்குன்னு சொல்லலாம். என்னன்னா மாமா, காயத்ரி அக்காக்கும் சரி மணி அக்காக்கும் சரி மெஹந்தி எல்லாம் இங்கதான் வச்சாங்க. அப்ப நீங்களும் சரி மனோஜ் மாமாவும் சரி நீங்கெல்லாம் இங்க உட்காரல. ஆனா நந்தினி அக்காக்கு மெஹந்தி வைக்கும் போது மட்டும் அண்ணன் உட்கார்ந்துருக்காருல, சந்தோஷ் அண்ணன். அதான் ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நேரடியாவே சந்தோஷம் ஏன் இங்க உட்காந்துருக்காருன்னு கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி நீட்டி மடக்குற? மாமா, எப்படி கலாய்க்கிறீங்க பாருங்க. இதனாலதான் உங்ககிட்ட நான் எதை சொல்றது இல்ல. சொல்றது நீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா நான் ஏன் உன்னை கலாய்க்க போறான்? சரி, உனக்கு பதில் தானே வேணும். அண்ணனே சொல்லுவாரு. அண்ணே சொல்லுண்ணே, அவ கேக்குறா பாரு. என்னடா சொல்லணும்? என்ன கேட்டா அவ? பூத கண்ணாடியா பதில் கட்சிச்சா உனக்கு? அவரு ஏன் இங்க உட்காந்து இருக்கிறாருன்னே. அவரு மத்தவங்க யாரையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு, நந்தினி மேல மட்டும் தான் போக்கஸ் அவருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பேசணும்னு கூட அவருக்கு அதுல விழல. அவ்வளவு லவ். அதேதான். அதெல்லாம் சரி. ஆனா மாமா, நீங்களும் தான் அக்காவை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப அக்காக்கு மெஹந்தி வைக்கும் போது நீங்க என் பக்கத்துலயே இல்ல? அப்படி கேளுடி. கொஞ்ச நேரம் கூட என் பக்கத்துலயே உட்காரல தெரியுமா அவன். பூத கண்ணாடி கோத்து விட்டு வேலை பகுதி பத்தியாது. காயத்ரியா, நான் உன் பக்கத்துல உட்காரலன்னா நடியா, உன் மனசுலதான் எப்பவுமே உட்காந்துன்னு இருக்கிறேனே. அப்புறம் என்ன? பாத்தே வாய் சுலுக்கிக்க போதே. அக்கா, அவ்வளவுதானா? என்னக்கா நீ அப்படியே விட்டுட்ட? சண்டை போடுக்கா மாமா கிட்ட, ஏன் உன் பக்கத்துல உட்காரலன்னு? அட விடுடி, உன் மாமா கிட்ட நான் சண்டை போட்டு என்ன பண்ண போறேன்? அப்படி சொல்றியா செல்லா குட்டிய? மாமன் தான் ரொமான்டிக் ரோமியோ வச்சியா? என்கிட்ட சண்டை போட தோணுமா என்ன? இப்படி பேசியே ஏமாத்திருங்க மாமா நீங்க அக்காவை. துபரு அமைதியா இருந்துட்டு நீ சொல்லிட்டான் பூத கண்ணாடியா. காயத்ரியா, அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வைடியா, இல்லைன்னா தலையில 4 கொட்டு கொட்டுவேன். சரிடா, சும்மா ரெடி. புருஷனை பொண்டாடி கிரிஞ்சா பண்ணுங்க. பேசாத இதுக்கு மேல. பாரு எப்படி தனியா உட்காந்து தின்னு இருக்குதுன்னு. பக்கத்துல ஒரு குழந்தை அப்பாவே எட்டி எட்டி பார்த்து நிக்குது. நீ எப்ப திராட்சையை தருவேன்னு அதுக்கு ஒரு வாய் கொடுக்கலாம்ல, தனியா தின்னு நிக்கிற. மாமா, நான் எட்டி பார்க்கவே இல்ல மாமா. அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே திராட்சை சாப்பிட்டேன் மாமா. என்ன எல்லாம் சேர்ந்து காலம் வருதுங்க மாமா? என்ன பாதம் போதை சிரிச்சது அப்படியே என்ன யாரும் ஏதோ சொல்லிட கூடாது. உடனே குரூப்பா சேர்ந்து சிரிக்கிறது. மூஞ்சிங்கள பாரு. பிரியாக்கா, மர்தானி ஆச்சா? இல்ல ராகுலே, ஒரு கைக்கு இன்னும் நான் போட்டு முடிக்கல. சரிக்கா சரிக்கா, பொறுமையா போடுங்க. பல கைகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமால, நிறைய பேருக்கு மெஹந்தி வைக்கணும். பிரியா பிரியா, பேசாம எனக்கு ஒரு கைக்கு மட்டும் போட்டு விடு போதும். லூசு, இது உனக்கான ஃபங்க்ஷன். நீ 2 கைக்கும் போட்டுக்கோ, சும்மா இரு. ஆமாமா, 2 கையில நீ மெஹந்தி போட்டதானே 2 கையும் எரியும். அப்ப நீ 2 கையில போடு. எரியுமா? என்னடி பேசுற நீ? அதானே, என்ன வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? லூசா நீ? தெய்யம் எரியும்ட்ட, அதுதான் பதியன்றதுக்கு தான் அப்படி சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். நந்தினி, 2 கையிலயும் போட்டதா நல்லா இருக்கும்டி. நல்லா ரெட் கலர்ல பதிஞ்சிரும்ல, அதுதான் அப்படி சொன்னேன். நாங்க எல்லாருமே 2 கையில போட்டுக்கிட்டோம்ல. நான் கால்ல எல்லாம் கூட போட்டுக்கிட்டான். நீ ஒரு கையில போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன்.
மூஞ்சி பாரு அவளுக்கு. பேசுறப்ப பார்த்து பேசு மணி. மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சாரி, தெரியாம பேசிட்டேன். நல்ல பதியங்கிறத தான் அப்படி மாத்தி சொல்லிட்டேன். சரி விடு. பிரியா, நீ பார்த்து போடுறீ அவளுக்கு. சரிங்கக்கா. சனியம் பிடிச்சதை அப்படியே இழுத்துன்னு போய் நான் லட்டி அடிக்கலாமான்னு தோணுது. மூஞ்சியை பாரு எப்படி உட்காந்துக்குதுன்னு. A few moments later. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடி. நேற்று நீ ஃபோனில் இந்த டிசைனை காமிச்சல, அக்கா அதை அப்படியே போட்டிருக்காங்கடி. செம்ம சூப்பர்க்கா. பிரியாக்கா சூப்பரு. ரொம்ப நன்றிப்பா சந்தோஷ். உன் வாயால சூப்பர்னு சொல்லியிருக்க பத்தியா? இது நான் வாங்கின பேமெண்ட்டை விட பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. எதுக்கடி அவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ வா, நம்ம பிரேக் போயிட்டு வந்துடுவோம். அப்பதான் நந்தினிக்கு ஃபினிஷ் பண்ண முடியும். உள்ளங்கையில் இன்னும் போடணும்ல இன்னொரு கையில. ஆமாம்மா, அது வேற பாக்கி இருக்கு. அதுக்குள்ள இயற்கை என்ன அழைச்சிருச்சு. நந்தினி, நீ இப்படியே ஆளுகிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். சரி பிரியா. பிரியாக்கா உண்மையிலே டேலண்டட் தான்ல. எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. ஏன் நந்தினி, இந்த மாதிரிலாம் உனக்கு போட தெரியுமாடி? தெரிஞ்ச நான் ஏன் இப்படி எல்லாம் உட்காந்துட்டு இருக்க போறேன்? எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ உனக்கு என்ன தாண்டி தெரியும்? வாயாடுவ, அவ்வளோதான்ல. வேற எந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட்டும் இல்லைல்ல உனக்கு? இதோட எனக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இல்லைன்னு சொல்றீங்க. நான் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமா? செவ்வறு ஏறுவேன், மரம் ஏறுவேன், ஒத்த கையிலேயே சைக்கிள் ஓட்டுவேன், ஒத்த கல்ல சைக்கிள் ஓட்டுவேன், அப்படியே ரோட்ல இறங்கி சண்டை போடுவேன். உங்களால முடியுமா இதெல்லாம்? உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம். அப்படி கேள்றியே. நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லலடி. இதோ இந்த மெஹந்தி போடுறது, நல்லா குக் பண்றது, அப்புறம் இந்த பியூட்டிஷியன் வேலை பார்க்கறது, அந்த மாதிரி இல்லை ஏதாவது டிசைன் பண்றது, அந்த மாதிரி கேட்குறேன். இங்கே பாருங்க, நான் சொன்னது எக்ஸ்ட்ரா டேலண்ட் தான். என்ன இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? செங்கல், சிமெண்ட், பில்டிங், இதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. நந்தினி, நான் இன்ஜினியரிங்கிறத தாண்டி ஒரு அத்லெட்ரி. ஸ்கூலு காலேஜ்னு வாலிபால் எல்லாம் விளையாடி இருக்கேன். தெரியும்ல உனக்கு? டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர் வேற நான். இது போதாதா எக்ஸ்ட்ரா டேலண்ட்டுக்கு? இதெல்லாம் போதாதுங்க. நான் சொன்னது உங்களுக்கு வருமா? செவ்வறு எறிவீங்களா? செவரெல்லாம் ஏற வராது எனக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் மருதாணி வைக்க தெரியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னாலும் அவசியம் இல்லை. அவங்க உங்களுக்கு எது வருமோ அதான் வரும். அதுவும் சரிதான். அப்புறம் உங்களை லவ் பண்றேன்னு இதை தாண்டி வேற எதனா தனி டேலண்ட் வேணுமா என்ன எனக்கு? வேணாம். ஆமாண்டி, போதண்டி, விட்டுடி. அவர் காதுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி விட்டுறேன். சரி, அப்படியே எல்லாரும் பேசின்னு இருங்க. எனக்கும் இயற்கை அழிக்குது, போயிட்டு வந்துடுறேன். காயத்ரியே கொஞ்சம் வாடியே. உனக்கு அழைச்சா நீ போயேன்டா, அவளே ஏன்டா கூப்பிடுறா? நான் எதனா பதில் சொல்றேன். சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்களேன்னு பாக்குறேன். காயத்ரி, நீ வாடி. அந்த வரேன்டா. என்ன விஷயம் நீ பேச்சு சொல்ல ராகுலே? அக்கா, ரொம்ப சீரியஸான மேட்டருக்கா. ஆனாலும் என்னால இப்ப சொல்ல முடியாது. நான் அப்புறமா சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஹெல்ப் எல்லாம் பண்றேன்டா, ஆனா சீரியஸான மேட்டருங்கறியே, அது என்னன்னு சொல்லு முதல்ல. காக்கா, அதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. கெமிக்கல் எவ்வளவு நேரத்துல வேலை செய்யணும்லாம் தெரியாது. காக்கா, எனக்கு எதுக்கும் டைம் இல்லக்கா. நீங்க இது புடிங்களா? கெமிக்கலா? அதன என்னடா விஷயம்? ஐயோ தீவங்களா, சத்தியமா உங்ககிட்ட என்ன விஷயங்கிறத அப்புறமா சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் கேளுங்க 2 பேரும். சரிடா, கெமிக்கலுங்கிற சீரியஸான விஷயங்கிற ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பாக்குறப்ப என்னன்னே புரியலடா. தலையெல்லாம் வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. விஷயத்த சொல்லிடுறேன்டா. ஆமாண்டா, எங்களை பத்தி உனக்கே தெரியும்ல. எங்களால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம எந்த வேலையிலயும் இறங்க முடியாது. இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் நேரம் இல்லக்கா. நந்தினி மேல உங்களுக்கு பாசம் இருக்குல்ல? ஏய், என்னடா இப்படி கேக்குற? அவ என் கூட பிறந்தவடா. என் கூட பிறக்கலனாலும் அவ எனக்கு தங்கச்சி மாதிரி தான்டா. எங்களுக்கு நிறைய பாசம் இருக்கு அவ மேல. அப்போ ப்ளீஸ்க்கா எதையும் கேட்காதீங்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அக்கா, நந்தினிக்கு மருதாணி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சௌமியாக்கும் மணிக்கும் மருதாணி போட்டு விடுங்க. அதுவும் இந்த 3 கோன்ல போடுங்க. சரிடா ராகுல், இந்த 3 கோன்ல தான் போட்டே ஆகணுமா? ஆமா அர்ச்சனாக்கா, பிரியாக்கா, நீங்க பண்ணுங்க இதை. சரிங்களா? அவளுங்களுக்கு மருதாணி போடும்போது ஏதாவது துடைக்கணும்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி துடைங்க. சரியா? கையிலலாம் டச் பண்ணாதீங்க. நான் டிஷ்யூ பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். சரி ராகுல், ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு பயமா இருக்குடா. எதுக்கும் பயப்படாதீங்கக்கா. இந்த மருதாணி உங்க கையில டச் ஆகாம பாத்துக்கோங்க. அது போதும். சரிங்களா? சரிடா. அவளுங்க கையில போட்டு முடிங்க. அதுக்கப்புறம் என்ன கதை ஏதுன்னு நான் உங்களுக்கு விலாவரியா சொல்றேன். சரி ராகுல். சரி, சித்ராவும் சத்யாவும் சாப்பிட போயிருக்காளுங்க. அதுக்குள்ள அடுத்தடுத்து உங்களுக்குன்னு போட்டு முடிச்சிருடி பிரியா. நேரம் ஆயிட்டே இருக்குல்ல, எல்லாரும் சாப்பிடணும்ல. அதுவும் சரிதான்க்கா. சரி, அடுத்து யாரு போட்டுக்கிறா? காயத்ரி, நீ வரியாடி? இல்லைக்கா, எனக்கு பசிக்குது. நான் சாப்பிடலான்னு இருக்கேன். நான் சாப்பிட்டு வந்து போட்டுக்கிறேன்க்கா. நீங்கள் வேற யாருக்குன்னா போடுங்க. இப்படி ஆளாளுக்கு சாப்பிட போறேன்னு சொன்னேன் எப்படிமா? கடகடன்னு போட்டு முடிச்சாதானே. மணி, நீ போட்டுக்கிறியாடா? போட்டுக்கிறேன். என் தங்கம், நீ தான் நான் சொல்றது கேட்ப. நான் உனக்கு சூப்பர் டிசைன் போடுறேன்னா. சரி பிரியா. ஏய், என்ன இழிச்சுக்கிட்டு இருக்க? நந்தினிக்கு இன்னும் அந்த கெமிக்கல் வேலை செய்யல. உனக்கு அதை நினைச்சு கவலை இல்லையா? நீங்க தானங்க சொன்னீங்க கெமிக்கல் எப்ப வேலை செய்யும்னு தெரியாது, ஆனா வேலை செய்யும்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் என்ன, ஜாலியா இருங்க. எப்படி இருந்தாலும் அவ கை எரிஞ்சு அழ போறா. அதை நம்ம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம். அதுவும் சரிதான். சரி, எல்லாரும் பாக்குறாங்க. திரும்ப என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா பிரியா, சௌமியாக்கும் நல்ல டிசைன்ல மெஹந்தி வேணுமா? அதை உங்ககிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுச்சு. அதான் நான் கேட்டு சொன்னேன். அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு சௌமியா? சூப்பர் டிசைனா போட்டு விடுறேன் 2 கையில. கவலைப்படாத. சரிங்க பிரியாக்கா, தேங்க்யூ. சரி, அப்ப மணி ஆரம்பிச்சிடலாமா? கையை நீட்டு. சரி.
ஏன் பிரியா என் கையை பார்த்தும் எதனா சொல்றது? கையை பார்த்து சொல்லணுமா? என்ன சொல்லணும்? நான் என்ன ஜோசியமா பார்த்துன்னு இருக்கிறேன்? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இதுதான் கரெக்டான டைமு. மருதாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நந்தினி இடுப்புலயே கில்லு. ராகுலே அவளுக்கு வலிக்குண்டா. இங்கே பாரு, வலிச்சாலும் பரவாயில்ல, அந்த கெமிக்கலை விட இது பெட்டரு. அதுவும் இல்லாமல் அவளுங்க 2 பேருக்கும் சந்தேகம் வந்துடும், இவ்வளோ நேரம் மருதாணி போட்டும் கெமிக்கல் வேலை செய்யலையேன்னு. அதுக்காக தான் சொல்கிறேன். நந்தினி வழியில் கத்தணும், அதுக்காக தான் சொல்கிறேன். நீ டக்குன்னு ஒரு கில்லு இன்னும் 2-3 கில்லு கூட கில்லு. அவள் கத்திக்கிட்டே இருக்கணும். அந்த சமயமாக பார்த்து நான் என்னடியாச்சுன்னு இங்கேருந்து வெளியே கூட்டின்னு போயிடுறான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லடி, திருப்பி என்ன சொல்ல வைக்காத. சொன்னது சரிடா, எப்போ கிள்ளணும்? வெண்ண மவளை இப்போதாண்டி கில்ல சொல்கிறவங்கண்ணா. நறுக்குன்னு கில்லுடி இடுப்பில். அதான் சென்சிட்டிவான பகுதி. இடுப்பில் கிள்றது உனக்கு பூச்சமாக இருந்ததுன்னு வையா, அப்படியே அவள் கழுத்தில் பிடிச்சி கிள்ளி விடு. அங்கெல்லாம் தான் சென்சிட்டிவாக இருக்கும். அப்படியே இல்லைன்னு வையா, ஆம்ஸ் இருக்குதுல்ல, அந்த இடத்துல சதையில் நல்லா நறுக்குன்னு கிள்ளி விடு. 2-3 தடவை கில்லு. சரிடா. பிரியாக்கா ஆனா நல்லா ஃபன்னியா பேசுறீங்க நீங்க. நான் எப்பவுமே அப்படிதான். ஐயோ கடவுளே. அழாதிரி, என்னடியாச்சு? ஏந்திரி முதல்ல ஏந்திரு. நந்தினி ஏந்திரிடி முதல்ல. கெமிக்கல் வேலை செய்து போல. ஆமா எரும மாடு, நான் என்னடி பண்ண உனக்கு? ஏன்டி இப்படி கிள்ன? சாரி நந்தினி, சித்ரா தான் உட்காந்துருக்கான்னு நினச்சி தெரியாம கிள்ளிட்டேன்டி. நான் நீ இருக்கிறதையே மறந்துட்டேன் தெரியுமா? நானும் அவளை இப்படி தான் அடிக்கடி கிள்ளி விளையாடுவோம். வலிக்குதுடி நாய, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? சாரிடி, நான் இப்படி தான் அவளையும் கிள்ளுவேன். அவள் ஸ்ட்ராங்காக இருப்பா, நீ ரொம்ப வீக்காக இருக்கடி. தெரிய விட்றிய, சும்மா அழுதுகிட்டே இருக்காத. நீ கில்லு வாங்கி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். நல்லா நறுக்குன்னு கிள்ளிட்டாடா அவ. சரி மூக்கு சிந்தா தெரிய, சளி பட்டுற போதான்னு ட்ரெஸ்ல. என்ன சீங்கிறீங்க? உண்மையை தானே சொன்னா? எடியே அழாத போதும். அப்புறமா வேணும் நான் என் பொண்டாட்டி ஒரு 4-5 கிள்ளிக்கோ. போடா லூசு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு கிள்ளியே இப்படி அழுவுது. இன்னும் எவ்வளோ இருக்குது. சரி நீ உக்காந்து ரொமான்ஸ் பண்ணி நிறு. உக்காந்து அழுது நிறு. நான் போகிறாங்க. அவளுங்க 2 பேருக்கும் மருதாணி வைக்கிறத நான் போய் பார்க்கணும். வேடி பொண்டாட்டி போகலாம். சரிடா நந்தினி, சாரிடி. நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒன்றும் தேவையில்ல. சரி நீ இப்போ ஜூஸ் குடிக்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உக்காந்து அழிய. ஏன் வாடி பொண்டாட்டி போகலாம். போட நாய. சரிடி போயிட்டு வரேன். வலிக்குது சந்தோஷம் உண்மையிலேயே. சரி அழாத. அவ இதை விளையாட்டுக்கு பண்ணிட்டா. ஏண்டி அவ கிள்னதுன்னா அந்த அளவுக்கு வலிச்சுது? ஆமா. என்னடி சொல்ற? ஒருத்தவங்க கிள்னா இந்த அளவுக்கு வலிக்குமா என்ன? வலிக்குது. நான் என்ன வேணும்னே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். நீங்க நம்பல இருங்க, அவளை கூப்பிட்டு உங்களுக்கு கிள்ள சொல்றேன் இடுப்புல. லூசு பின்ன கேக்குறீங்க? கிள்னா இந்த அளவுக்கு வலிக்குமான்னு எனக்கு தெரியாதுரி, அதனால தான் கேட்டேன். வலிக்கும் சந்தோஷ், இருங்க நான் மருதாணி காஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு கிள்றேன். சரி. சரிங்கிறீங்க? நீ கிள்றன்னு சொன்னல, அதான். இந்த நேரத்துல கூட உங்களுக்கு ரொமான்ஸ் தேவைப்படுது இல்ல? கிடைக்கிறங்க எப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். சரிடி சொல்ல அழாதுன்னா. என்னடா ஆச்சு? இப்ப எப்படி இருக்கா நந்தினி? கை எரியுதுன்னு அழுதுகிட்டு இருக்காக்கா. என்ன ஆச்சுடா திடீர்னு அவளுக்கு? எதுக்கு கை எரியுதா? தெரியலக்கா, ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கையில போட்ட மருதாணி எல்லாம் கழுவிட்டா. கை தான் எரியுதுன்னு கத்திக்கிட்டு இருந்தா. அலர்ஜி ஆகிற அளவுக்கு என்ன ஆயிருக்கும் அவளுக்கு? சரி நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நானும் வர இருங்கக்கா. மணி இங்கே உட்காந்துடுறீ, வந்துடுறேன். காக்கா சொல்றதை கேளுங்க, இங்கேயே போவாதீங்க, உட்காருங்க. அவ ரூம்ல சந்தோஷ் அண்ணனோட இருக்கா. அவர் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. டேய் என்னடா இப்படி சொல்ற? நான் தான் சொல்றேன்லக்கா, ரூம்ல சந்தோஷ் அண்ணன் இருக்காரு, பாத்துப்பாரு. அக்கா ராகுல அழுத்தி சொல்லும் போதே புரிஞ்சுக்கோங்க, என்னமோ இருக்கு இதுல. நீங்க உட்காருங்க. உட்காருங்கக்கா, நான் தான் சொல்றேன்ல, அண்ணன் பாத்துப்பாரு, உட்காருங்க. சரி ராகுல இன்னுமாடா நந்தினி கத்திக்கிட்டு இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் ரூம் கிட்ட வந்து பாக்கும்போது அழுதுகிட்டு தானே இருந்தா, இன்னுமா கத்திக்கிட்டு இருக்கா? ஆமா ரொம்ப அழுகுறா. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? மெஹந்தி போனா கூட பரவாயில்ல, வேற வச்சுக்கலாம். ஆனா எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? என்ன திடீர்னு அலர்ஜி ஆயிடுச்சு அவளுக்கு? தெரியலையே என்ன பண்றது, எல்லாம் அவ தலை எழுத்து. சரி விடுங்க, அதெல்லாம் சரியாயிடும். அதையெல்லாம் கடந்து வந்துருவா அவ. மருதாணி வச்சுக்கோ மணிய, இன்னொரு கையிலயும் மருதாணி வச்சுக்கோ. அழகாக்கு தெரியும் அந்த டிசைன் உனக்கு. தேங்க்ஸ்டா, இன்னொரு கையிலயும் வச்சுக்கிறேன். வச்சுக்கோடி. மணி திரும்ப அந்த கையை காட்டு. சரி வச்சுக்கோங்கடி, 2 பேரும் காத்திரி சாவ போறீங்க பாரு. எவ்வளவு ஊதுனாலும் சரியா மாட்டேங்குது. இது என்ன இப்படி பிடிச்சிக்கிச்சு? எரியுது.
ஐயோ கடவுளே, ஐயோ நெருப்பப்பட்ட மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன எப்படி இப்படி ஆச்சு? ஐயோ கடவுளே, என்னால முடியல. ஐயோ ஐயோ மணி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மணி, என்னால முடியல, நான் கிளம்புறேன். என்ன சௌமியா இப்படி விட்டுட்டு போறீங்க? எனக்கும் எரிச்சல் தாங்க முடியல. ப்ளீஸ் இங்கே இருங்க சௌமியா, எனக்கு கம்பெனி கொடுங்க. எனக்கு கையில எரிச்சல் தாங்க முடியல, ரொம்ப எரியுது. சாரி மணி, என்னால இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் நான் போறேன், என்ன விட்டுரு. எரியுதே. ஐயோ கடவுளே, என்னை யாருன்னா காப்பாத்துங்க. இப்போ நான் கிச்சன்ல போய் ஐஸ் பேக் கூட எடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ எரியுதே அம்மா. பரவாயில்லையே சௌமியா, வச்சதான் பத்திக்கிச்சே உங்களுக்கு. என்ன ராகுல் சொல்ற? மருதாணி சொல்ற சௌமியா, உங்களுக்கு வச்ச கொஞ்ச நேரத்திலேயே நல்லா செவந்து போச்சு கையே. சூப்பரு. அது வேற ஒண்ணு இல்லடா ராகுலியா, இந்த சேமியா மனசுல யாரையோ வச்சு நிக்குது போல, அதனால தான் கை சவுந்து போச்சு. அப்படியே சௌமியா, யாரையாவது லவ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல ராகுல். அப்புறம் எப்படி உங்களுக்கு கை இப்படி செவந்துச்சு? அதுக்கு இதுக்கு என்ன ராகுல் சம்மந்தம் இருக்கு? என்ன சௌமியா என்கிட்ட இப்படி பேசுறீங்க? எப்பொழுதும் போல சிரிச்சுக்கிட்டே பேசுங்க. உங்க கண்ணு மொழியெல்லாம் பிதிங்க கீழே விழுந்துரும் போலுக்குதா. எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சியில நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? கலக்கலன்னு சிரிச்சு சிரிச்சு பேசுங்க. இப்ப சிரிச்சு பேசுற நிலைமையில இல்ல ராகுல், நான் கிளம்புறேன். சரி விடுங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மனசுல யாரு இருக்கா? அதான் யாரும் இல்லன்னு சொல்லிட்டேனே. என்னங்க நீங்க, மனசுல யாரும் இல்லையா, ஆனா கை மட்டும் நல்லா சக்க சிவேல்னு சிவந்து போச்சான். என்னங்க நீங்க அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ராகுல் எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி கிளம்புங்க, கை இப்படியே நீட்டின்னு போவாதீங்க, பாத்து போங்க. சரி. சாவுடி நாய, நந்தினி கையவா எரிய வைக்க பார்த்தா சாவு. இன்னொரு நான் என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம். கேள்வியே வா, அங்க போலாம். வா போலாம். கடவுளே, ரொம்ப கத்துறாளே. நேடியே என்ன பண்ணுது? ரொம்ப அழுவுறாடா, சத்தம் வெளியே வரையும் கேக்குது. அப்ப அதை நான் கேட்டா ஒண்ணுமே. கேள்வி வா. எரியுது, எரிச்சல் தாங்க முடியலையே. சாவுடி நாய. பாவமா இருக்குடா. வாய கழுவினியா, இந்த மாதிரி திட்டு பொண்ணுக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது, சும்மா இரு. சரசு எவ்வளவு கரெக்டா சொல்லுது பாரு. வாய முடி நீ. இருந்தாலும் வாய முறி, அவ அழுறது கேட்க மாட்டேங்குது பாரு. எரிச்சல் தாங்க முடியல. இப்பதாண்டி என் மனசு நிம்மதியா இருக்குது. சாவட்டம் இப்படி அழுது. சரி வாங்க போவோம். ச்சே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ, கஷ்டமா இருக்குடா எனக்கு. ஃப்ரீயா விடுறி, எல்லாமே ஒரு அனுபவம் தான், தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நம்ம கூடவே வளர்ந்து ஒருத்தி நம்மளுக்கு எதிராகவே இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்குறா. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பாடண்டி. நீ வா போலாம். சூப்பரா சொன்னேன் அப்பயே, வாங்க போவோம். போய் அடின்னு துணுவோம். கேள்வியை துணுவா, நீ செஞ்ச வேலைக்கு நீ பாரு, நைட்டு ஃபுல்லா ரவுண்ட்ஸ் தான். குல்பியா வாங்கி தரேன் உனக்கு, வா. சரிடா. டேய் ராகுல், சுத்துறதெல்லாம் இருக்கட்டும், இவன் நிலைமையே இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா சௌமியா கை 2 கைக்கும் ஃபுல்லா வச்சிருக்காடா. அவன் நிலைமை என்ன ஆகும்? அதெல்லாம் இந்நேரம் ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சு நிற்கொண்டி, அவ்வளோ தூரத்துக்கு போட்டு வச்சிருக்குது மருதானியா. என்கிட்ட நின்று பேசும்போதே நெளிஞ்சு நின்றுது, அவசரமா பாத்ரூம் வர மாதிரி. வேற நினைக்க வச்சு பேசி அமிச்சேன். ஏன்டா இவ்வளவு கொடூரமா இருக்க? கொடூரமானவங்க கிட்ட கொடூரமா தாண்டி நடந்துக்கணும், அன்பாலாம் நடந்துக்க கூடாது. நீ வாடி, வேலையை பார்த்துட்டு போவான்.